ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ டிலீட் பண்ண ஃபோட்டோஸ் வீடியோஸ் எப்படி மறுபடியும் ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மொபைலில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் உங்கள் முன்னாடி டிலீட் பண்ணி அதை லைவாக ரெக்கவர் பண்ணி காட்டுறேன். உங்கள் மொபைல்லையும் இந்த மாதிரி டிலீட் பண்ண பழைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரெக்கவர் பண்ண நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது நான் கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் டிலீட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ரீசன்ட் டிலீட்லையும் எல்லா ஃபோட்டோஸும் டிலீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மொபைலில் ஃபோட்டோஸ் ஆல்பம் 2லையும் எந்த ஃபோட்டோஸும் இல்லை. அதே மாதிரி ரீசன்ட் டிலீட்லையும் எந்த ஃபோட்டோஸும் இல்லை. இப்போ இந்த ஆப்பில் பார்த்தீங்களன்னா நான் இப்போ டிலீட் பண்ண எல்லா ஃபோட்டோஸும் இருக்குது. இந்த மொபைலில் ப்ரீவியஸாக எந்த ஃபோட்டோஸும் டிலீட் பண்ணாததால் இப்போது டிலீட் பண்ண ஃபோட்டோஸ் மட்டும் இருக்குது. இதுவே நீங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி டிலீட் பண்ண ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு நினச்சிங்களன்னா இந்த ஆப்பில் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுது, இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போய் ஃபைல் ரெக்கவரி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி லோகோ வர ஆப் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் மேலே டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கிப் கொடுத்தீங்களன்னா இப்போ இந்த ஆப் மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எது வேணும்னாலும் ரெக்கவர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபோட்டோஸ் ரெக்கவர் பண்ண போகிறதால ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே ஸ்கேன் ஆல் ஃபைல், ஸ்கேன் டிலீட்டட் ஃபைல் அப்படின்னு 2 ஆப்ஷன் காட்டும். இதில் ஸ்கேன் ஆல் ஃபைலை கொடுங்க. இப்போது நீங்கள் டிலீட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் ஸ்கேன் ஆகிட்டோம். இதில் எல்லா ஃபோட்டோஸும் காட்டும். இதில் எந்த ஃபோட்டோஸ் ரெக்கவர் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ரெக்கவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்களன்னா ரெக்கவர் ஆகிடும். பாருங்கள், நான் முன்னாடி டிலீட் பண்ண எல்லா ஃபோட்டோஸும் இங்கே இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் இந்த ஆப் ட்ரை பண்ணுங்கள். எல்லா ஆப்பை விட இந்த ஆப் கொஞ்சம் பெட்டராக ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி டெக் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.